கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணையதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு வசனம் வந்திருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்கும் குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஆகாயத்து பறவைய பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அதுங்களையே நான் போஷிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களை அதிகமாய் போஷிப்பது நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஏன்னு சொன்னா நம்ம அவருக்கு விசேஷமானவர்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெர்மனியில் பிறந்த ஜார்ஜ் முல்லர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஊழிய பணிக்காக எங்க போறாருன்னா லண்டன் உள்ள பாரிஸ்டர் பகுதிக்கு போறாரு. அங்க ஒரு போதகராக வேலைக்கு போகும்போது அங்க அவர் பார்க்குறாரு, அங்க என்னது அநேக சிறு பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்க, அனாதை பிள்ளைகளாக அங்க சுற்றி திரிகிறாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, ஆகாரம் கிடையாது. சில பிள்ளைகள் ஈவன் ஆடை கூட இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அப்படியே சுற்றி திரிகிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாச்சும் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தராச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார், எப்படியாச்சும் இவங்களுக்காக நான் இதை செய்யணும், ஒரு வீடை எதை செய்யணும், நான் வாடகைக்கு எடுத்து இந்த பிள்ளைகளை நான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அப்படி அவர் யோசித்திருக்கும் பொழுது அவருக்கு அது நினைச்ச மாதிரி ஒரு வீடை அவர் என்ன செய்யறாரு, வாடகைக்கு எடுக்கிறாரு. அவர் மனசுல ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு, என்ன செய்வாரு, தேவன் எனக்கு உதவி செய்வார். யாரு? தேவன் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனசுல என்ன செஞ்சுன்னா, அவருக்கு வந்த வசனம் என்னச்சுன்னா, ஆகாயத்து பறவையை போஷிக்கிறவர் என்னையும் நான் எடுக்கிற இந்த முயற்சியில என்ன செய்ய இருக்கிற பிள்ளையில அவர் போஷிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வீடை வாடகை எடுக்கிறாரு. எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சேர்த்தாருன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியம். எத்தனை 300 பிள்ளைகள் அவர் கீழே இருக்கு. நினைச்சு பாருங்க, 300 பிள்ளைகளை போஷிப்பது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. நினைச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற 2 பிள்ளைங்க, கணவன் மனைவி, நம்மளே சாப்பாட்டுக்கு எப்படிலாம் யோசிக்கிறோம்ல, என்ன செய்யறது, இவ்வளோ வாங்குறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்கும்ல. ஒரு நேரம் சமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதே குழம்பு திருப்பி என்ன செய்ய முடியாது, அடுத்த நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நேற்று இதை இன்னைக்கு இதோ அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஆனா இவர் எந்த தைரியத்துல இப்படி செஞ்சாருன்னு சொன்னா, ஒரே ஒரு தைரியம் தான், என்னன்னா அவர் போஷிப்பார், ஆகாயத்து பறவையை போஷிக்கிறவர், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு விசுவாசம் தான் ஆண்டவர் அவருக்கு அவரால் முடிஞ்ச பிரகாரமாக என்ன செஞ்சார், அந்த பிள்ளைகளை போஷித்தார். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படிதான் அவங்களுக்கு, அவருக்கு ஒரே இது என்னன்னு சொன்னா, இதான் லாஸ்ட் மீல் அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்து மறுநாள் காலைக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனாலும் ஒரே பெரிய திருப்பி அதே தான், அந்த நம்பிக்கை ஆண்டவர்ல ஜோபத்தோட அவர் காத்துட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில வரைக்கும் என்ன இல்லை, ஒரு செய்தியும் இல்லை, ஒரு ஆகாரமும் இல்லை. ஆனா பிள்ளைங்கெல்லாம் 8 மணிக்கு கரெக்டா வந்துட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்படி வந்த பிறகு என்ன செய்யறாருன்னு, எல்லாரையும் லைன்ல உட்கார வச்சிடறாங்க. ஆஸ் யூஷுவலா அவங்க இப்படிலாம் உட்காருவாங்களோ, உட்காந்தாச்சு. ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஜெபம் செய்யறாங்கன்னா, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுக்க போகிற ஆகாரத்துக்காக நன்றி. அங்க ஒரு ஆகாரமும் இல்லை. ஆனா இவ்வளவு விசுவாசத்தோட அவங்க ஜெபித்தாங்க. நம்பவே மாட்டீங்க, என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டிட்டு இருந்தாங்க, பிரெட் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு எப்படி நீங்க பிரெட் கொண்டு வந்தீங்க, என்ன விசேஷம், யாராவது உங்க வீட்டுல பர்த்டேவா, இல்லை ஏதாவது நீங்க வேண்டிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொன்னேன். அந்த பேக்கரி அந்த மாஸ்டர் சொல்றாங்க, இல்ல இல்ல, இது கடந்த இரவுல எனக்கு ஆண்டவர் சொப்பனத்துல வந்தாங்க. அந்த கனவுல வந்து உங்களுக்கு என்ன செய்யுங்க, பிரெட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொப்பனத்துல சொல்லப்பட்டுச்சு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சரியம் இல்லை, ஆண்டவர் வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், விசேஷமா நம்மை போஷிக்கிறவர், பட்டினியை நம்மள விட மாட்டாங்க. பிரெட் மட்டும் போதுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு நபர் பால் எடுத்து வந்த வராங்க. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் ஏன் இவ்வளவு பால் எங்களுக்கு தந்துடுறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னபோது அவங்க சொல்றாரு, இல்ல இல்ல, ஏன்னா நான் போற வழியில அவர் வந்து ஒரு பால் வண்டி வச்சிருக்காங்க. அந்த டேங்கர் லாரி என்ன செய்யுது, ரிப்பேர் ஆகுது. அதை சரி செய்வதற்கு 2 நாட்கள் ஆகும். அது வரைக்கும் என்ன செய்யாது, பால்
நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அதனால நீங்க இதை என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இவங்க தங்கியிருந்த வீடுக்கும் அந்த லாரியின் இடமும் ரொம்ப பக்கமா இருந்துச்சு. அப்ப யாருக்கு இதை கொடுக்கலான்னா அப்ப இவங்க. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா இருந்தார். ஜார்ஜ் முல்லர் அவருடைய விசுவாசத்தை குறித்தங்க அது எழுதும்போது அவருக்கு செய்தியில எழுதியிருந்தாரு. ஆண்டவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருக்குதா, கவலையே படாதீங்க. அவர் மேல் விசுவாசமா இருங்க. அவர் எப்படியாவது போஷிப்பாரு, அவர் எப்படியாவது தீர்த்து வைப்பாரு, எப்படியாவது உங்க தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை இதெல்லாம் இந்த கவலையெல்லாம் நான் எப்போ என்னை விட்டு நீங்கி போகும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவர் யார் மூலியமாவது பேசுவார், யாருக்காவது சொப்பனத்துல பேசுவாரு. நீங்க கவலைப்பட தேவையில்லை. எப்படி அன்றைக்கு அந்த மகன் எடுத்த அந்த பிரயாசத்துல 300 பிள்ளைகளை அவர் என்ன செஞ்சாரு, போஷித்தாரோ அதே போல இன்று ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களுடைய காரியங்களையும் செய்வதற்கு வல்லமை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக, ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனா, என் வாழ்க்கையில இதை செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன செய்வீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அவர் மேல் விசுவாசமா இருங்க, அவரையே நம்பிருங்க. அவரை தவிர வேற யாராலும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அவர் உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஏன்னு சொன்னா அவரே எல்லாவற்றுக்கும் அதிபதியான கர்த்தர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் சொல்றா, உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலனது நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 அறிவு ஜீவிகளுக்கு அவர் அவ்வளோ கேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களையும் என்னையும் அப்படி ரத்தத்தை கொண்டு மீட்டு கொண்டிருக்காங்களே, அப்ப நம்ம எப்படி கேர் பண்ணுவாங்க, நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்திப்பாங்க. கவலைப்படாதீங்க, எதன் குறித்தும் அதேரியப்படாதீங்க, விசுவாசத்துல சோர்ந்து போவாதீங்க, தைரியமா இருங்க. இந்த நாள்ல தேவன் உங்களோடு கூட இருந்து இன்னும் கூட அவர் மேல் அதிகமாக நம்ம விசுவாசம் வைக்க ஆண்டவர் என்ன செய்வாரு, புது பலனை நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவரே, உண்மையை நம்பி உண்மையில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே, வேதாந்தத்துல அநேக காரியங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க தகப்பனே. அதை விசுவாசித்து அதன் பாதையில் நடக்க நீங்க எங்களுக்கு பலன் தாங்க. ஒருவேளை நம்முடைய அன்பை குறித்து அறியாத மக்கள் யாராவது செய்தியை கேட்பாங்கன்னா, இப்பேற்பட்ட அன்பான கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் உடைய அன்பிலே வந்து சேர நீங்க கிருபை செய்யுங்க. உடைய மந்தையில அவர்களையும் நீங்க சேர்த்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய மந்தையில் சேராதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் அவங்களை நீக்கி போட்டு உடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே உடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. அப்படி யாராவது எங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி மனபாரத்தோடு உடைய பாத்துல வருவாங்கன்னு சொன்னா, வேண்டி நிற்பாங்கன்னு சொன்னா, தயவாய் கிருபையாய் இறங்கி அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து கர்த்தாவே நீங்களை வழிநடத்துங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலும் யோபை போல விசுவாசத்துல பலன் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி அன்னைக்கு யோபை விடுவித்தீரோ அதே போல எல்லாரையும் நீங்க விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிற ராஜா, அதற்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நேர்த்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.